தக்காளியிலேருந்து எல்லாமே கிளை அத்தனையுமே தீர்க்கமாக உங்களால் சொல்ல முடியுமா? அது வந்து அடியோட பிக்காம வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? அடியோட இல்ல, கிள்ளி தான் வருது. தக்காளி பொரிச்சு தான் வருது. அதோட தக்காளி அப்படி வருது கரெக்டா? தக்காளி பொரிச்சு தான் வருது. எல்லாமே பொரிச்சு தான் வருது. அது ஆயுசு முடியும் போது அதோட எப்படி சொல்றது, அந்த அறுவடை முடிஞ்சோன்னா அது போயிடுறது. நம்மளும் அப்படிதான். நம்ம ஆயுசு இருக்கிறவரையிலும் நம்ம இறைத்தன்மை தேடிட்டு இறந்து போறோம். அந்த இறக்காம இருக்கிறதுக்கு தான் ப்ராசஸ் கருணை. புரியுதா? இறக்காம ஜோதி ஆகிறது தான் கருணை. அந்த கருணை யாருகிட்டயும் இருக்கணும்ல. வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதே உட்கார்ந்து அழுதாரு. நாம இப்ப உட்கார்ந்து அழுகுறோமா? அதுக்காக உட்கார்ந்து போய் நடிப்புக்கு அழுகிறது இல்ல. அந்த அளவுக்கு உணர்வு வரணும். அது எப்ப வரும்? இப்படியே ஜென்ம ஜென்மமா கருணை பண்ணி பண்ணி தான் வரும். இப்ப நீ ஆடு மாடு கறி சாப்பிடாம விட்டுருக்கிறியா? இன்னொரு ஜென்மத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கருணையா இருப்ப. புரியுதா? நீ சன்மார்க்கி விவீசு. உனக்கே இந்த அறிவு வேணும். கீரைக்கும் ஆடுக்கும் வித்தியாசம் இல்லாம நீ அவங்களோட சேர்ந்து பேசுற. கீரை வந்து கிள்ளிட்டாலும் தலையும். ஆடு வெட்டிட்டா தலையுமா? உயிரோட வருமா? இதெல்லாம் நாளைக்கு யூடியூப்ல இதை நான் போடுவேன். தப்பா நினைச்சுக்காத விவீசு. இது ஏன்னா ஜனங்களுக்கு இது தெரியும். நீ புரிஞ்சுக்க. நீ ஒரு சன்மார்க்கு, நீ கருணை உள்ளவ, நல்ல சத்து விசாரம் பண்ற. இந்த இது பார்த்துக்கு இப்படிதான் சன்மார்க்கி நிறைய பேர் சன்மார்க்கே இருக்கிறாங்க. இந்த புரிதலே இல்ல. ஏன் இல்ல? ஆத்ம ஞானத்தை கொண்டுட்டு வரணும். புரியுது? அதுக்கு தான் உட்கார சொல்றேன். அதனாலதான் ராமலிங்கர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் என்ன சொல்றாரு? முக்கண்ணை அந்த இந்த நெற்றி போட்டு எவ்வித தந்தத்திலாவது நீ திறந்துக்கங்கிறார் நெற்றி கண்ணை. அதை திறந்துக்குங்கன்னு ஏன் தந்தரத்தல்னாச்சும் கரிசலாங்கண்ணி பொடி குடிச்சுக்குங்க. ஏன்னா ஹீமோகுளோபின் அது ஏறுது. உடம்புக்கு உங்களுக்கு பலம். அளவா சாப்பிட்டா போதும். ஒரு உயிரை கொண்டு நிறைய நீங்க சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அளவா சாப்பிட்டுக்கலாம். நீங்க கரிசலாங்கண்ணி பொடி முக்கூடு சூர்ணம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அளவா சாப்பிட்டா போதும். எல்லாமே கரெக்டா தான் ப்ராசஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு அளவா சாப்பிட்டா போதும். அளவா நீங்க ஒரு இத்தினோண்டு இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டா போதும். அதுவும் பச்சரிசி சீரக சம்பா சாப்பிட சொல்றாரு. போதும். இப்ப மனிதனுக்கு பஞ்சம் வர்றதுக்கு காரணமே நம்ம 3 நேரம் உணவு சாப்பிட்றதுனால தான் பஞ்சமே வருது. ஏன்னா அவனுக்கு அந்த 3 நேரம் சாப்பாட்டுக்கோசரம் மருந்து காய்கறிகளை மருந்து அடிச்சு நம்ம 3 மாசத்துக்குள்ள விளைய வைக்கணும். புரியுதா? அப்போ வள்ளலார் சொன்ன மாதிரி உணவு அளவா சாப்பிட்டோம்னா நீ 3 நேரம் சாப்பாட்டை 3 நாளைக்கு சாப்பிடலாம்ல. அது நீ 2 பிளேட் சாப்பாடு சாப்பிடுற. வள்ளலார் வந்து ஒரு ஒரு கை அரிசியே போதுங்கிறார் ஒருத்தருக்கு. அவர் சாப்பிட்டது ஒரு கை அரிசி தான். ஒரே ஒரு கைன்னா அந்த ஒரு ஒரு வலது கையில ஒரு கை இப்படி எடுத்தா போதும். அது வேக வச்சுட்டு அவர் பருப்பு கீரை அதுக்குள்ள போட்டு சாப்பிட சொல்றாரு. இருந்தா